இந்த போதகர்களுடைய போதனைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உருப்பட மாட்டார்கள். இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு இது என்ன ஒரு சபிக்கிறது மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்திக்க வாய்ப்புண்டு. பொதுவாக சில இடங்கள்ல அந்த விதமாக தான் சிலரை நீ உருப்பட மாட்ட, நீ உருப்படாமல் தான் போவ, அந்த மாதிரிலாம் சொல்கிறத கேட்டிருக்கனால நம்ம இது சாப வார்த்தை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சாப வார்த்தையாக இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படவில்லை. உருப்பட மாட்டாள்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்ல விதமாக உருவாக மாட்டார்கள் என்று அர்த்தம். அதாவது உருப்படுதல்னா என்னவென்னு சொல்லி நல்ல விதமாக கட்டப்பட்டு நல்ல ஒரு லெவலுக்கு வருகிறது, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக வருகிறது, உயர்ந்த ஒரு வளர்ச்சி நிலைக்கு வருகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த போதருடைய போதனைகளை கேட்குறவங்க உருப்பட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் ஆவிக்குரிய உயர்நிலைக்கு வரமாட்டார்கள், இவர்கள் நித்திய ஜீவனை அடைய மாட்டார்கள், இவர்கள் தேவ உறவில் வளர மாட்டார்கள், இவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ மாட்டார்கள், இவர்கள் உலகத்திற்கு ஒளியாக பிரகாசிக்க மாட்டார்கள், இவர் பூமிக்கு உப்பாக இருக்க மாட்டார்கள். ஜனங்கள் இவர்களிடத்தில் நற்கிரிகளை பார்த்து தேவனை மகிழ்ப்படுத்தக்கூடிய சூழல் வராது. ஏனென்றால் அவர்கள் உருப்படும் விதமாக போதனைகளை கேட்கல. அப்படின்னா உயர்ந்த நிலைக்கு வருவிதமான உன்னத நிலையில் எட்டும்படியான போதனை கேட்கல. நிறைய போதகர்களுடைய இன்றைய போதனைகள் யாருக்கு உருப்படுகிற வழியை காட்டவே இல்லை. அதாவது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதம் என்பது வேதாகமத்தினுடைய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்து தேவன் ஆசீர்வதித்தார். எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வதிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் இந்த ஆசீர்வாதம் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது, அது எந்த விதமாக மனிதனிடத்தில் சேர்கிறது, இதையெல்லாம் போதர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற போதனைகளுடைய ஒரு லெவலை பார்க்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் உன்னை ஆற்றுவார், உன்னை தேற்றுவார், உன்னை கட்டுவார், உன்னை உயர்த்துவார், கலங்காதே, திகையாதே, கண்ணீரை துடைத்துக்கொள், இந்த விதமாக பேசுவது தான் ஆண்டவருக்காக பேசுகிறதாகவோ, இந்த விதமாக பேசுகிறதா ஜனங்களுக்கு அவசியங்கிற விதமாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆசீர்வாதம் என்பது எப்படி வருகிறது என்றால், அதாவது தேவனுடைய திட்டத்தை மனிதர்களுக்கு அறிவித்து அந்த திட்டத்தின்படியாக தேவனுடைய பிள்ளையாகும்படியாக ஜனங்களை கொண்டு சென்று அந்த தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற தேவ ஐக்கிய நிலைமையில் அவருடைய வாழ்வில் ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் உலக சரீரப்பிரகாரமான தேவைகளை மட்டும் சந்திக்கிறதில்ல, மனதின் தேவைகளை சந்திக்கும், ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கும், நித்திய தேவைகளை சந்திக்கும். அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக வாழ்வார்கள். இதைத்தான் போதல் போதிக்கணும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பாருங்கள், போதலுடைய போதல்களை பாருங்கள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் ஒரு ஆற்றுவார், ஆண்டவர் உன்னை தேற்றுவார், ஆண்டவர் திடப்படுத்துவார் சொல்லி சரீர ரீதியான ஒரு நன்மையை மட்டுமே ஆண்டவர் செய்கிறது மாதிரி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஜனங்கள் எப்பொழுதுமே அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால, கஷ்டங்கள் இருக்கிறதுனால, நெருக்கடியில் இருக்கிறதுனால ஒரு ஆறுதலாக, ஒரு ஆதரவாக, ஒரு கன்சோலிங்காக, ஒரு காம்ஃபர்டிங்காக கேட்குறது இயல்பு. ஆனால் இந்த போதகர்கள் துவக்கத்திலும் இதைத்தான் போதிக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகிறாங்க, ஜனங்கள் தே ஆர் இன் ட்ரபிள்ஸ், தே ஆர் இன் டிஃபிகல்ட்டிஸ், தே ஆர் இன் சஃபரிங்ஸ், அதனால் நம்ம இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு. ஆனால் இவங்க துவக்கத்தில் இதை தான் பேசுகிறாங்க, காஸ்பலாக இதை தான் அறிக்கிறாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு டீச்சிங்காக அதை தான் கொடுக்குறாங்க. கடைசி வரை இவங்களுடைய ஸ்டைல் இது. ஏன்னா இவர்களுக்கு இதுதான் தெரிந்திருக்கிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் தேவ திட்டத்தின் வழியாக வருகிறதை அறியவே இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் இந்த சரீர பிரகாரமான காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணால், நாம் விசுவாசித்தா சில நன்மைகளை செய்கிற இதைத்தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதைத்தான் போதிக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் யூடியூப் வழியாகவோ டிவி வழியாக வருகிற மெசேஜ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் இதுதான் ஆற்றுவார், தேற்றுவார். ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது இது தேவை தான். ஆனால் தொடர்ந்து மக்கள் கேட்பதுன்னா இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிரசங்களும் இதுதான் கேட்குறார்கள். அப்போது ஆன்மீகங்கிறது உலகத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க. அவர்களுக்காக உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதல்ல. வந்த இடத்துல இப்போ 400 விதவியை ஆண்டவர் தேற்றினார், லாசருடைய சகோதரிகளை தேற்றினார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? ஒரு திட்டத்தோடு வந்தார். மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளாக்கி அந்த பிள்ளைகளாக அவர்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறது. ஆனால் என்ற போதர்கள் எப்பொழுதுமே சரீர பிரகாரமான தேவைகளுக்காக உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை தேற்றுவார், கட்டுவார், எழுப்புவார், உன்னுடைய களஞ்சிகளை நிரப்புவார், உன்னை வாழ வைப்பார், உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாக்குவார், இந்த மாதிரி சொல்லி அவங்களுடைய ஊழியத்தினுடைய காஸ்பல் ப்ரெசன்டேஷன் அதுதான். தொடர்ந்து இந்த விசுவாசிகளை வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற வசனங்கள் இதுதான். டில் எண்ட் இதை தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க.
எனவே இந்த மாதிரி போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது கர்த்தருக்கேற்ற விதமாக உயர்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது தீத்து 1:9 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லிக்கிறான்? ஆரோக்கியமான உபதேசத்தினால பேசு. தீத்து 2:1 அதான் பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதில் நீடிய சாந்தம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும். இன்றைக்கி பாருங்கள், ஏதோ இவங்க காம்ஃபர்டிங்காக பேசுகிறதுனால, ரொம்ப ஆறுதல் கொடுத்து பேசுகிறதுனால, ரொம்ப உருகி பேசுகிறதுனால இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்கிறதாக சொல்லுகிறது போலும் இதுதான் ஆண்டோடைய சித்தம் இல்லை. இப்படியாக ஆற்றுவார் தேற்றுவார்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பகுதிக்கு தான் தேவைப்படுதே ஒழிய முற்றிலும் முழுமையாக இதுவல்ல. ஏதோ மனித வாழ்க்கையுடைய பிரச்சனையுடைய துன்பங்களுக்காகவே இயேசு வந்தார்ல, மனிதர்களுடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையாக்க வந்தார். அந்த பிள்ளையாகிற அனுபவத்தில் தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. இந்த மாதிரி போதிக்கவில்லை என்றால் கேட்கிற ஜனங்கள் எவ்வளவு கேட்டாலும் ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் தான் ஆன்மீகத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒருபோதும் ஆண்டவருடைய நோக்கத்தை சேர மாட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக உருப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அதுபோல் நிறைய போதகர்களை பார்க்கும் பொழுது நம்பிக்கை விட்றாங்க. மாதம் தொடங்குனே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். டெய்லி காலையில் பைபிளை வச்சுட்டு ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இன்று உன்னுடைய பிரச்சனை நீங்க போகுது, உன்னுடைய கஷ்டம் நீங்க போகுது, நேற்றைக்கு வேறு விஷயம், போன வாரம் வேறு விஷயம், இப்படி ஒவ்வொரு நேரங்களையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான நம்பிக்கை எது? இவர்கள் வசனங்களை காட்டி அந்த நம்பிக்கையை கொடுக்கறதில்ல. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஐக்கியத்தின் விளைவான ஒரு நம்பிக்கையை பெறணும். அந்த நம்பிக்கை தான் அவனை கட்டி எழுப்பும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய எல்லா நெருக்கடியான பாதைகளும் அவனை வலுவுடன் நிற்பதற்கு அவனை தைரியப்படுத்தும். எபேசியர் 3:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கைங்கிறது ஒவ்வொரு வசனத்தில் நமக்கு ஒரு சாதகமாக தோன்றுகிற வார்த்தைகளை காட்டி சொல்கிற அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு நம்பிக்கையும் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசம் அப்படின்னா அவரோட சேர்ந்துக்கிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரோடு இணைந்திருக்கிற அந்த விதமான ஒரு ஐக்கிய நிலைமையில் ஏற்படுகிற நம்பிக்கை. நாமும் வசனத்தை காட்டி இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று செய்ய போகிறார். நேற்றுக்கு வரை நீ அழுதுட்டு இருந்த பார்த்தியா, இன்றைக்கி ஒன்று சிரிக்க வைக்க போகிறார். நேற்றுக்கு வரை ஒன்றும் இல்லாமல் இருந்த பார்த்தியா, உனக்கிட்ட எல்லாம் கொடுக்க போகிறார். நேற்றுக்கு வரை நீ வாளாக இருந்த பார்த்தியா, இன்றைக்கி பாரு டாப்பில் தலையாக போகிற. இந்த மாதிரி கன்சோலிங்காக நம்பிக்கை வார்த்தை சொல்லி அவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தின் மூலமாக வருகிற அந்த வலிமையான நம்பிக்கை. இப்போது இவரை 12 பார்க்குறோம், விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவரும். அவர் எப்படி தொடுவார்? அவர்களுக்குள்ள அவர் தான் தோக்கணும். இவர்கள் அப்படி இல்லை. ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாதிரி சொல்லி இந்த வசனங்களை சுட்டிக்காட்டியே இவர்கள் பிரசங்கித்து இறுதியில் என்ன, அவர்கள் உருப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய போதகர்களுக்கு ஆன்மீகம்னா என்ன தெரியுமா? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், ஸ்தோத்திரம் பண்ண. இயேசுநாதரை ஒரு பாட்டுக்கார கடவுள், ஒரு இசை ரசிகர், ஒரு நடன ரசிகர், ஒரு பாடல் ரசிகர். நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகங்கிறதே முழுமை நிலைமை தான் வர்ஷிப். ஆண்டவர் நம்மளை எதுக்கு படைச்சார் தெரியுமா? ஆராதிக்கத்தான். ஆண்டவர் எதுக்கு படைச்சார்? அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிற இல்லை. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் மக்களாக்குவதற்காக வரல. நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக தேவன் புகழப்பட வேண்டும். அதைத்தான் மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான். அப்போ அந்த மாதிரி இப்போ சொல்லுகிற பொழுது யோவான் 15:8 அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்குறான். இன்றைக்கு நிறைய திருச்சபை பண்ணுகிற ஒரே பிஸ்னஸ் என்ன தெரியுமா? ஜனங்களை பாட வைக்கிறது, ஜனங்களை துதிக்க வைக்கிறது, ஜனங்களை நடனமாட வைக்கிறது, கொண்டாட வைக்கிறது, குதூகலிக்க வைக்கிறது, ஆட வைக்கிற ஆசை வைக்கிறது. நல்லா ஆராதனை செய்யணும், பாட்டு பாடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் இவையே ஆன்மீகம் அல்ல. வாழ்க்கை முறையின் மூலமாக தேவன் மகிமைப்படுவதற்கு எதுவான போதனைகளை கொடுக்கணும். அது நிறைய போதனைகள் கொடுக்கல. அதனால் இவர்களுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்க உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. எப்பொழுதுமே ஆறுதல் பிரசங்கம், எப்பொழுதுமே நம்பிக்கை பிரசங்கம், எப்பொழுதுமே வாக்குத்தத்த பிரசங்கம், எப்பொழுதுமே ஆராதனை பிரசங்கம், எப்பொழுதுமே வல்லமை பிரசங்கம் என்று சொல்லி கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை சொல்லாதபடிக்கு, தேவனுடைய வழிகளில் நடப்பது தொடர்பான போதலை கொடுக்காதபடிக்கு எப்பொழுதுமே இவங்களுடைய ஃபோக்கஸை பாருங்கள். ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை. அந்த கண்ணோட்டத்திலேயே இயேசுநாதரை காண்பிக்கிறாங்க. இவர்களுக்கு ஆறுதல் கொடுக்குறோம், இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறாருங்க, எல்லாம் செய்கிறார்.
ஆற்றுவார், தேற்றுவார், கட்டுவார், எழுப்புவார், உயர்த்துவார், எல்லாம் ஆண்டவர் செய்வார். எப்பொழுது செய்வார்? அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி அப்படியே விசுவாசித்து ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போய் அப்படி இல்லை. கர்த்தருக்குள் நாம் வந்து கர்த்தருடன் ஐக்கியமாகி கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து அவருடைய வழிகளை அறிந்து அவருடைய பாதைகளை அறிந்து அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக ரோமர் 12:1 சொல்லப்பட்ட விதமாக செல்லுகிற பொழுது ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி அடிப்படை உபதேசங்களை சொல்லாதபடிக்கு கொலோசியர் 1 அப்போஸ்தலன் போல் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிற பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த அப்போஸ்தலன் சொன்ன வசனங்கள் எல்லாம் இந்த யூடியூப் வழியாக பேசுகிறவங்க, டிவி வழியாக பேசுகிற இந்த பிரபலமான போதகருடைய ஆசீர்வாத வார்த்தைகளை ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் தெரியும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி இன்றைக்கி பிரசங்கிவர் என்ன பண்ணிருக்கோம்? அழுது கொண்டே ரொம்ப அவங்களுக்கு பாரப்பட்டது மாதிரி இல்லை. இந்த மாதிரி பேசினா தான் இவங்களுக்கு ஆள் சேர்றாங்க. இந்த மாதிரி காம்ஃபர்டிங்காக ஆறுதலாக பேசினா தான் ஜனங்கள் இவரை பின்தொடர்றாங்க. அதனால் இவங்களுக்கு பெனிஃபிட். அதனால் அவங்களுக்கு அழுகிறது மாதிரி, அவங்கள கண்ணீர் விடுற மாதிரி, அந்த ஊழியங்களுடைய தலைப்புகளும் பாருங்கள் எல்லாம் இதை மாதிரி தான். இதே விதமாக ஒருபோதும் அவர்களை கட்டுகிற சம்பந்தமாக இல்லை. வாசனை என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனும் புத்தி சொல்லி எந்த மனுஷன் எல்லா ஞானத்தோடும் உபதேசம். இன்றைக்கி உபதேசம் இல்லைங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் தேற்றுவார், ஆண்டவர் கட்டுவார், ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் வாழக்கம் தலையாக்குவார், ஒன்றுக்கும் பயப்படாத களஞ்சிகளை நிரம்பி வழியும் மகிமைப்படுத்துவார். இதையே சொல்லி சொல்லி கிறிஸ்தவ ஜனங்கள் உருப்படாமல் போவதற்கு இந்த போதர் வழிவகுக்கிறார்கள். எனவே இது போன்ற போதனைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆவிக்குறி ரீதியாக உருப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உயர்நிலைக்கு வர வாய்ப்பில்லை, உன்னத நிலைக்கு வர வாய்ப்பில்லை. எனவே அடிப்படை சத்தியத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். அந்த சத்தியத்தின் அடிப்படை தேவ திட்டத்தின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது தொடர்பான காரியங்களை மனதை ஈடுபடுத்தி கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்து ஆசீர்வாத உன்னத நிலைகளை ரோமர் 8 சொல்லப்பட்ட விதமாக பிள்ளைகளானால் சோதருமாமே அதை அனுபவிக்க வேண்டும்.